டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் காமா பிராத்வைட் எழுதின அனான்சிங்கிற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போயமை 2 பார்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட், அனான்சி திங்ஸ் அண்ட் மெமரைசஸ் த நேட்டிவ் கல்ச்சர் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி விச் ஒன்ஸ் எக்ஸிஸ்டட் பட் ஹாஸ் பீன் லாஸ்ட் நவ். ஃபஸ்ட்டு பார்ட்டில் அனான்சி திங்க் பண்ணுறதாகவும் அது அதனுடைய மெமரிஸை ரீகால் பண்ணுற மாதிரி அந்த கண்ட்ரியில் இருந்த நேட்டிவ் கல்ச்சர், ஆரம்பத்தில் இருந்த அந்த கல்ச்சர் பிற்காலத்தில் அது மறைந்து போனதாகவும் அதை இந்த அனான்சிங்கிற ஸ்பைடர் திங்க் பண்ணுறதாக இங்கே எழுதியிருக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் அனான்சி வீவ்ஸ் அண்ட் ரீக்ரியேட்ஸ் த லாஸ்ட் ஒன். அந்த மறைந்து போன அந்த கல்ச்சரை, இப்போ ஞாபகத்தில் இல்லாத அந்த கல்ச்சரை அனான்சி மறுபடியும் அது பின்னுகிற மாதிரியும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியும் இங்கே போயிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, with a black snake's unwinking eye, looking with its open eyes. அனான்சி அதனுடைய ஓப்பன் ஐயில் அது பார்த்துட்டே இருக்குது. thinking through glass through quartz அப்படிங்கிறது டைப் ஆஃப் ஹார்ட் ராக். திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ஹார்ட் ராக் வழியாக அது பார்க்குறதா, திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா ரைட்டர் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டென்ஸால், quarries of stony water with a doll's liquid gaze, crystal his brain green chrysalis starring leaves. Quarries of stony water, அந்த மைனிங்கில் இருக்கிற ஸ்டோன், அதாவது ஹார்ட் ஸ்டோன். தென் கிறிஸ்டல் அப்படிங்கிறது கிளியர், கிறிஸ்டல் கிளியர், டிரான்ஸ்பரண்ட் ஐஸ் லைக் வாட்டர். இது வழியாக அந்த அனான்சி திங்கிங் வித் இட்ஸ் ஓப்பன் ஐஸ், கண்களை திறந்து வைத்துக்கொண்டே அது பார்த்து கொண்டே அது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிரிசாலிஸ் அப்படிங்கிறது பட்டர்ஃப்ளையோட அந்த ஓப்பனிங் ஸ்டேஜ், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த கூட்டுப்புழு இன்செக்ட் அந்த ஸ்டேஜ். மெமரிஸ் ட்ரங்க்ட் அப். நெக்ஸ்ட் ஸ்டென்ஸால் ட்ரங்க்ட் அப் அப்படிங்கிறது பரீட் டீப் இன்சைட் த மைண்ட், அதனுடைய மைண்டோடைய ஆழத்தில் அது புதைந்து இருக்கிறது. அனான்சி இஸ் திங்கிங் அபவுட் தம், அதை அனான்சி திங்க் பண்ணி பார்த்துட்ருக்குது. இன் அ டார்க் ஆட்டிக், ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸ்லேருந்து அது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹீ ஸ்டம்ஸ் அப் த ஸ்டேர்ஸ், அது ரொம்ப க்ளோஸ் லுக்காக அது மைன்யூட்டாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ரைட்டர் சொல்கிறாரு. ஆஃப் அவர் விண்டோஸ் ஹீ ஸ்டார்ஸ் ஹீ ஸ்குவாட்ஸ் ஆன் த டிப்ஸ், சிட்டிங் க்ளோஸாக உட்காந்து அது லுக்கிங், மைன்யூட்டாக அது பார்த்துட்டே அது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ரைட்டர் சொல்கிறாரு. த மெமரிஸ் ஆஃப் த பாஸ்ட் கல்ச்சர், அது எதை திங்க் பண்ணுது? மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் கல்ச்சர், பாஸ்ட் மித் ஆர் இன் ஹிஸ், அதனோட மைண்டில் அது இருக்குது. எப்படி இருக்குதான்? இட் இஸ் இன் ஹிஸ் மைண்ட் லைக் பியூபா ஆஃப் பட்டர்ஃப்ளையோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த கூட்டுப்புழு வடிவம், அது மாதிரி அதனோட மைண்டில் இப்போ அது ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்குது. எதை யோசித்து பார்க்குது இந்த அனான்சி? ஆஃப் அவர் லாங்குவேஜ், பிளாக் பர் ஆஃப் conundrums, eye corner of ghost, ancient stories, the forgotten ancient stories, past stories of ghost, myth, Caribbean identity and culture. இதெல்லாம் அந்த அனான்சி திங்க் பண்ணி பார்த்துட்ருக்குது. He spins drum beats, silver skin webs of sound through the villages. அனான்சி இங்கே சொல்லுது, he says folklore, song, music, festivals of villages which have also been forgotten by the people. எல்லாமே பீப்புளால் ஃபர்கட்டன் ஆகிருக்கு, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சாங்ஸ், மியூசிக், அவங்க அந்த வில்லேஜஸோட ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிஸ், பாஸ்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ், கரீபியனோட ஐடென்டிட்டி, அவங்க கல்ச்சர் எல்லாமே மறக்கப்பட்டு விட்டது. அதை இந்த அனான்சி ரீக்ரியேட் பண்ணுறதா ரைட்டர் எழுதியிருக்கிறாரு. டாக்கி ஹியர்ட் ஹிம் அண்ட் எல் ஓவர்டியர் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. லீடர் ஆஃப் ஸ்லேவ் ரிபல்லியன் இன் ஜமைக்காவில் இருக்கிற அந்த லீடர், அந்த ஸ்லேவ் ரிபல்லியன், அடிமைத்தனத்திலிருந்து புரட்சி பண்ணி கொண்டு இருக்கிற அந்த லீடருடைய நேமை சொல்லியிருக்கிறாரு. ஆல் த ஹங்க்ரி டம் பெல்லீட் சீஃப்டெயின்ஸ், அதாவது இந்த ட்ரைபுடைய லீடரை இங்கே சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த நான்சி ரீகால் பண்ணி பார்க்குது. இட் ரீகால்ஸ் த மெமரிஸ். ஹூ ஸ்பேட் தேர் டெத் இன் டு த கிரவுண்ட், அது அவங்களுடைய அந்த கிரவுண்டை நினச்சி பார்க்குது, அந்த நிலத்தை, அவங்களுடைய நேச்சர், அந்த லேண்ட் அதை நினச்சி பார்க்குது. கோவ், போர்ச்சு பிரின்ஸ், ஹாஃப் மூன் ஃபோர்ட், வில்லேஜஸ், இதெல்லாம் அனான்சி நவ் இட் ரிமெம்பர்ஸ் இட். டெட் லாப்ஸ்டர் பாட் க்ரூஸ்
wire, Red Sea shells, coconut trees, hulls, nodding skulls, black iron bells, clogged, no clamor of noon on man. இங்கே ரைட்டர் சொல்கிறாரு இது அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், அவங்களோட கோகனட் ட்ரீஸ், அந்த ஷெல்ஸ், இதெல்லாமே இந்த அனான்சி திங்க் பண்ணி பார்க்குது. த டெட் ட்ரெடிஷன்ஸ் ஹவ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் மேன். மறைந்து போன அழிந்து போன அந்த கலாச்சாரம், அந்த கல்ச்சர் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மேன் கிட்ட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணவே இல்லை, உங்களுக்கு அது தெரியவே இல்லை. க்ரோ ஷோர், அவங்களுடைய அந்த கோகனட் ட்ரீஸ் இருக்கிற அந்த ஷோஸ் இதெல்லாமே மறைந்து போனதாக இருக்குது. Now the poor hang him up in the ceiling, their brooms cannot reach his hushed corner, and he sits with the dust, desert's rainfall of soot, plotting a new fall from heaven. இந்த ஸ்டென்ஸால் அனான்சி ஷிஃப்ட்ஸ் டு எ கார்னர் ஆஃப் அ சீலிங். சீலிங்கில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு அனான்சி ஷிஃப்ட் ஆகுது. இங்கே அனான்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஷிஃப்டிங் இங்கே எதை மென்ஷன் பண்ணுது, பேக் டு த பாஸ்ட் கல்ச்சர், மறுபடியும் அப்படியே அந்த பழைய கல்ச்சருக்கு அது ஷிஃப்ட் ஆகுது. த ட்ரெடிஷன் இஸ் டோட்டலி டெட். ட்ரெடிஷன் வந்து டோட்டலாக டெட்டாக இருக்குது அண்ட் அன்னோனாக இருக்குது, பட் ஆர் இன் ஹைபர்னேஷன். இப்போ அது ஹைபர்னேஷன் ஆகிறதா அனான்சி இங்கே சொல்லுது. அனான்சி அதை வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இங்கே. The poet compares this creation from destruction to the rise of Adam on earth after his fall from heaven. இந்த ஸ்டான்ஸால் ரைட்டர் எழுதுகிறாரு, a new fall from heaven. ஹெவனில் இருந்த அந்த ஏஞ்சல்ஸ் ஃபால் ஆனதுனால காட் க்ரியேட் பண்ணுறாரு ஆடம் அண்ட் ஈவை. ஸோ ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா ஒரு க்ரியேஷன் நடக்கிறத ரைட்டர் இங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த கல்ச்சர், இவங்களோட ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆனால் கூட அதை அனான்சி ரீக்ரியேட் பண்ணுறதா இங்கே பார்க்குறோம். த்ரெட்டிங் த மூன்லைட் ஸ்டோரிஸ். அனான்சி ஸ்டார்ட்ஸ் வீவிங் த பாஸ்ட். வீவிங் த மூன்லைட் ஸ்டோரிஸ். அந்த மறைந்து போன அந்த மூன்லைட் ஸ்டோரிஸ் எல்லாம் அனான்சி இப்போ வீவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹிஸ் ஃபுல் மவுத் agape, a black pot, grinning, smiling, wondering. அந்த ஓல்டு பாஸ்ட் கல்ச்சரெல்லாம் அனான்சி இப்போ வீவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த past culture, tradition which was dead is rising again and coming to the surface. மறைஞ்சு போனது எல்லாமே, மரித்து போனது எல்லாமே இப்போ ரைசிங் அகெயின் அண்ட் கம்மிங் டு த சர்ஃபேஸ். அந்த லேண்டுக்கு இப்போ அனான்சியால் அது க்ரியேட் பண்ணப்படுறதா இங்கே பார்க்குறோம். ரவுண்ட் ஃபயர் தட் பாயில்ஸ் இன் ஹிஸ் பெல்லி, வேலபோ வுட் வேர்ட்ஸ். ஒரு ஸ்ட்ராங் வுட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேலபோ வுட், ஸ்ட்ராங் வுட் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஐஸ், ஃபயர் ஃப்ளை, ஸ்பார்க்ஸ், கிராஷிங் கோல்ஸ், வாட்டர்ஃபால்ஸ். அவங்களுடைய அந்த ஃபயரி பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் அதை எல்லாமே அனான்சி இப்போ ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்குது. த ஷேடோ இஸ் டேர்னிங் இன்டு ரியாலிட்டி. இதெல்லாமே நிழல் மாதிரி இருந்தது. இந்த ஃபயர் ஃப்ளை, ஸ்பார்க்ஸ், கிராஷிங் கோல்ஸ், வாட்டர்ஃபால்ஸ், வேலபவுட் இதெல்லாம் ஷேடோ மாதிரி இருக்கிறது இப்போ மறுபடியும் ரியாலிட்டிக்கு கொண்டு வரப்படுது. த ஹிஸ்டரிஸ், ஸ்டோரிஸ், கோஸ்ட், பிலீஃப், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், மித், லாங்குவேஜ், அக்சென்ட், திங்கிங் ஆஃப் பாஸ்ட் கல்ச்சர் இதெல்லாமே நவ் எமர்ஜிங். இதெல்லாமே அனான்சியால் இப்போ அது மறுபடியும் ரைஸ் ஆகுது. கிரே ஆஷ்ட் ரோஸ்ட், அந்த ஓல்டு மேனோட ஸ்டோரிஸ் எல்லாமே இப்போ ரைஸ் ஆகுது. ஓல்டு மென்ஸ் கோஸ்ட், சிண்டர்ஸ், burnt memories, ice in the hot hut. Past culture has come to life again. இந்த மாதிரி அந்த ஓல்டு மேன் ஸ்டோரிஸ், அவங்களுடைய அந்த பேர்னிங் கோல், அந்த ஃபயரி பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாமே இப்போ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் கம்மிங் டு த சர்ஃபேஸ். ஃப்ளஷ், curling silver, revealing their shadows of meaning as the gods stared down. அனான்சி இப்போ ரைட்டர் காடுக்கு கம்பேர் பண்ணுறாரு. கம்பேரிங் வித் காட். Black beating heart of him, breathing, consuming our wood and the words of our houses. ஆஃப்ரிக்கன் கரீபியன் பீப்புள் அவங்கள தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் இதெல்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் ஆகுது. Black iron eyed eater, the many eyed maker, கிரியேட்டர். அனான்சியை ரைட்டர் காடுக்கு கம்பேர் பண்ணுறாரு. காட் எப்படி
ஹெவன்லேருந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஃபால் ஆனதுக்கப்புறம் காட் ஏர்த்தில் ஆடம் அண்ட் ஈவை க்ரியேட் பண்ணாரோ அது மாதிரி அந்த அவங்களுடைய கல்ச்சர், அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாமே ஃபால் ஆகிட்டு எல்லாமே டெட்டாக இருக்குது. ஆனால் அனான்சி காட் மாதிரி மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணுறதா இங்கே ரைட்டர் சொல்கிறாரு. ட்ரை ஸ்டோனி வேர்ல்டு மேக்கர், வேர்ல்டு பிரேக்கர், கிரியேட்டர். அனான்சி ரைட்டர் வேர்ல்டு மேக்கர். இப்போ அது வேர்ல்டு, நியூ வேர்ல்டு அது மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களோட ட்ரெடிஷன், கல்ச்சர், அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய ஸ்டோரிஸ், அவங்களுடைய லாங்குவேஜ், இது எல்லாமே ரிச்சுவல்ஸ் எல்லாமே அனான்சி இப்போ மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் அதை வேர்ல்டு மேக்கர். அதே டைமில் அனான்சியை வேர்டு பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. அனான்சி இஸ் த வேர்டு பிரேக்கர். தட் மீன்ஸ் காலனியல் ரூலை அனான்சி இப்போ பிரேக் பண்ணுது. இங்கே ரைட்டர் அனான்சி அப்படிங்கிற அந்த வேர்டை கூட ஸ்பெல்லிங்கை மிஸ்ஸ்பெல்டாக தான் இங்கே கொடுத்துருப்பாரு. அதுக்கு வேறு ஸ்பெல்லிங் இருக்கும். ஆனால் இவர் இங்கே ANANSC அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான், அந்த கலானியல் ரூலை அவங்க பிரேக் பண்ணுறதுக்காக இந்த வேர்டு பிரேக்கர். கிரியேட்டர், அனான்சியை கிரியேட்டர்னு சொல்கிறாரு. ஹீ பிகம்ஸ் கிரியேட்டர் அண்ட் மேக்கர் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சர் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கன் பீப்புளினுடைய ஐடென்டிட்டியை இது மேக் பண்ணுறதாகவும் க்ரியேட் பண்ணுறதாகவும் உங்களுடைய கல்ச்சரை இது ரீக்ரியேட் பண்ணுறதாக இங்கே ரைட்டர் சொல்கிறார். ஆட் த டாக் பாக்ஸ் அட் த ஸ்ட்ரேஞ்சர். இவங்க ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் டாமினேஷன் ஆஃப் கல்ச்சர் த்ரூ த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் த போயம். இங்கே ரைட்டர் வந்து இந்த போயமில் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்கிற விதத்தில் அவர் சொல்கிறார், அந்த காலனியல், அந்த காலனைஸ்டு பீப்புள் லாங்குவேஜை இவங்க அதுக்கு அகைன்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணுற மாதிரி, எதிர்க்கிற மாதிரி, அதற்காக தான் இந்த போயமில் நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வேர்டு பிரேக்கர் மாதிரி, சரியான ஸ்பெல்லிங் கொடுக்காம மிஸ்ஸ்பெல்டாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யார்ட் த டாக் பாக்ஸ் அட் த ஸ்ட்ரேஞ்சர், ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் டாமினேஷன் ஆஃப் கல்ச்சர் த்ரூ தி யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் த போயம். காலனைஸ்டு பீப்புளுடைய லாங்குவேஜை இவங்க லாங்குவேஜுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க ரிவோல்ட் பண்ணுற மாதிரி அவருடைய போயமில் ஸ்பெல்லிங்கை மிஸ்டேக்கனாக எழுதியிருப்பார் ரைட்டர். ஸோ அவங்களுடைய ரூலை, அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய கல்ச்சர், அந்த யூரோப்பியன் கல்ச்சர், அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே நாங்கள், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே நாங்கள் ஹேட் பண்ணுறோம், அதுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் ரிவோல்ட் பண்ணுறோம், எங்களுடைய ஓன் கல்ச்சர், ஓன் ஐடென்டிட்டி, ஓன் ட்ரெடிஷன் எங்களுக்கு திரும்பவும் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறது விதமாக இந்த அனான்சிங்கிற ஒரு ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் அவங்களுடைய கரீபியன் சில்ட்ரன் ஸ்டோரிஸில் வர்ற ஒரு ஹீரோ கேரக்டர். அதை ஸ்பைடராக கம்பேர் பண்ணி அந்த ஸ்பைடர் அவங்களுடைய கல்ச்சரை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி, தன்னுடைய வலையை பின்னும்போது அது அவங்களுடைய கல்ச்சரை திங்க் பண்ணி அதையே அது மறுபடியும் த்ரெட் பண்ணுற மாதிரி இங்கே ரைட்டர் இந்த போயம் எழுதி முடிக்கிறாரு. தேங்க்யூ.